ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி. இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு பார்சல் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஆனா நம்ம வாங்கின மாதிரி, நம்ம ஆர்டர் பண்ண இடத்துல நானே கையெழுத்து போட்டு வாங்கின மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்களாம். அந்த ப்ராடக்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4000 ரூபாய். அந்த கொரியர் ஆபீஸ்ல இருந்து நம்ம கையில கொடுக்கவே இல்லை. எனக்கு பாத்தீங்கன்னா அந்த கொரியர்காரர் ஒரு 7 மணிக்கு கால் பண்ணாரு. அதாவது 4 நாளைக்கு முன்னாடி 7 மணிக்கு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்கக்கா, கொஞ்சம் வெளியே வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு சரி வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா அவர் வரவே இல்லை. 7:19க்கு நான் சைன் போட்டு நான் வாங்குற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வாங்கின இடத்துக்கு அந்த சீட்டு வந்து அமுச்சு விட்டாங்களா. அவங்க அங்கிருந்து அந்த கம்பெனில இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, நீங்களே கையெழுத்து போட்டு நீங்க தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வாங்கவே இல்லை. இப்ப நம்ம போய் அந்த கொரியர் ஆபீஸ்ல ஏன் எனக்கு வந்து கொரியர் கொடுக்கல, நான் வாங்கின மாதிரி எதுக்கு நீங்க சொன்னீங்க அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம். இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தக்கூடாதுல்ல. இப்போ ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கொரியர் ஆபீஸை நம்ம எதனாலும் நம்புறோம். கரெக்டா கொண்டு போய் கொடுத்துருவாங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இருக்காது, இடையில எந்த பிரச்சனையும் வராது. நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு போய் இந்த கொரியர் ஆபீஸ்ல கண்டிப்பா கொடுத்துருவாங்கன்னு முழுசா நம்பிதான் நம்ம வந்து ஒரு கொரியரே நம்ம பண்றோம். அப்ப அந்த கொரியர் ஆபீஸ்ல இந்த மாதிரி பண்றப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு கொரியர் கார்ட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரிங்கன்னா எனக்கு வரல, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். அவர் கொடுக்கல அப்படின்னா ஒரு வாரம் பாப்பாரு, ஒரு வாரம் நீங்க கேட்கல அப்படின்னா அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வச்சுக்குவாங்க. நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்கன்னு சொல்லி கொரியர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க பண்றதுனால அந்த கொரியர் ஆபீஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு எங்களுக்கு. இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வெறும் வெத்து பேப்பர் கொடுத்தா கூட அதை கரெக்டா கொண்டு போய் யார்கிட்ட சேர்த்தணுமோ அவங்ககிட்ட சேர்த்துறதுதான் கொரியர் ஆபீஸ்ல இருக்கிறவங்களோட வேலை. ஆனா அந்த வேலையும் கரெக்டா செய்யாம இவர் ஏன் இப்படி செய்யறாரு தெரியல. இப்பயே நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா நான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒரு 100 தடவைக்கு மேல அந்த அவருக்கு வந்து போன் பண்ணிருப்பேன். அவர் ஒரு கான்டாக்ட் நம்பர்ல இருந்து எனக்கு கூப்பிட்டு இருந்தாரு, பர்சனல் நம்பர்ல இருந்து. அவர்கிட்ட நான் கூப்பிட்டு பேசுறேன். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, அவர் வந்து நான் கூப்பிடுறேன், அவர் வந்து போனும் எடுக்கல. ஆனா நான் 7:30 மணிக்கு எனக்கு கூப்பிட்டு இல்லைங்க, 7:30 மணிக்கு எங்க வீட்டுக்கு அவர் பாத்தீங்கன்னா எனக்கு கூப்பிட்டு இன்னும் கொரியர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தேன். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து அந்த கொரியர்காரன் கால் பண்ணி பேசினேன். அந்த அண்ணன் இருந்துட்டு அக்கா வந்துகிட்டே இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருதான் அப்பதான் அந்த அண்ணன் என்கிட்ட பேசுனது கடைசி. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து காலே எடுக்கல. எனக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்ப அந்த கொரியர் ஆபீஸே போறோம். நாங்க 2-3 நாள் ஊருக்கு போயிருந்தனால பாத்தீங்கன்னா நமக்கும் டைம் இல்ல. சரி இப்ப போய் கேட்டுட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பாக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நிறைய பேர் அதை கண்டுக்காம விட்டுருப்பீங்க. அதை நம்ம கண்டுக்காம விடக்கூடாது. நம்ம போய் கேட்டு என்ன தெரிஞ்சுக்கணும். வாங்க படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டாட்டுங்கிற ஒரு கொரியர் ஆஃபீஸ் தான். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் இருக்க ப்ளூ டாட்டுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டதுக்கு சிங்காநல்லூரில் வந்து இந்த மாதிரி டெலிவரி கொடுக்குற இடம்லாம் அங்கே தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் நேரில் போய் கேட்டுக்கோங்க, உங்கள் நம்பரும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. நம்ம நேர்லேயே போவோம். நம்ம ஏன் ஃபோனில் பேசுவோம்? ஃபோனில் பேசினா தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேர்லேயே போகலாம். பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் வந்து வாங்கிட்டோம். இன்னைக்கு வந்து கொடுத்துருப்பாங்களா, அதுக்குள்ள நம்மளே வந்து வாங்கிட்டோமா. வீட்டில் போய் சொல்கிறாங்க அப்படித்தானே. பார்சல் வாங்கிட்டோம். பார்சல் வாங்க வந்து நம்ம மேலே தப்பு இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கள பேசுகிறாங்க இல்லை. ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்தோம். நம்ம மொத்தம் ஒரு மூணு ஆஃபீஸ் போனோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் போனோம். அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து அதாவது நம்ம போய் பார்சல் போடுவோம்ல அந்த ஆஃபீஸு. இங்கே பிரான்ச் இல்லை, நீங்கள் வந்து காந்திபுரம் சைடு அந்த சைடு போக சொன்னாங்க. அங்கே தான் நம்ம கடைசியாக போனது. அந்த இடத்துல தான் நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். 2வது போன ஆஃபீஸு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாது எங்கன்னா சிங்காநல்லூர் உழவர் சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளூ டாட்டுக்கு அங்கே போக சொல்லிட்டாங்க. அங்கே போனோம். அங்கே போனதும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட பார்சல் வந்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரிட்டன் போடுற அட்ரஸ் இருக்கா, அவங்க என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு பார்சல் கொடுக்க வேண்டியவர் வந்து லீவில் இருக்காராம். எப்படி நமக்கு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், இங்கே நான் இறக்கத்துக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் 10 நாள் லீவில் போயிட்டாராம்.
பல்க் ஆர்டருங்கிறதுனால மொத்தமாக எல்லாருமே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருவாங்களாம். அதனால் இப்போ 3 நாள் ஆகி நமக்கு வந்து கொடுக்கலையாம். இன்றைக்கி நான் வரலைன்னா எப்படி எனக்கு இந்த பார்சல் என் கையில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கால் பண்ணி இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். சரி ஓகேண்ணா, அப்போ நீங்கள் நான் வந்து அந்த பார்சல் நம்மகிட்ட பேசினார் இல்லைங்களா, அவருக்கு கால் பண்ணேன். அவருக்குலாம் ரொம்ப நிறைய டைம் ஃபோன் பண்ணிட்டேன். ஒரு லெவலுக்கு மேலே எனக்கே சங்கடமாகி போச்சு. அவராச்சும் ஃபோன் எடுத்தாச்சும் பேசியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவர் வந்து லீவில் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வேலைக்கு வந்திருக்காரு. இதுதோ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு பார்சல் கொடுக்காதவர் அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து பண்ணுறாரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணப்போ இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் பண்ண வேண்டாம், டெலிவரி பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கொடுத்துடலாம். அவங்களுக்குள்ளேயே அவங்க சமாளிச்சுக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்ச பார்சல் சர்வீஸில் வேலை செய்கிற ஒரு அண்ணா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேபி நீங்கள் வந்து போய் பார்சல் வாங்கலை அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு பெரிய பிராண்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இதை வந்து திரும்ப ரிட்டர்ன் கேட்க மாட்டாங்க. என்ன நினச்சிருவாங்கன்னா, நம்ம வாங்கிட்டோம்னு நினச்சிருவாங்க. அதனால் அவங்களும் கேட்க மாட்டாங்க, நம்மளும் கேட்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பார்சல் ஆஃபீஸில் யார் அந்த கொரியர் கொடுக்க வராங்களோ அவங்க வச்சுக்குவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. எனக்கு அந்த அண்ணா சொன்னது அப்படி தான் சொன்னார். இந்த மாதிரி தான் இருக்கும், அதனால் நீங்கள் போய் லேட் பண்ணாமல் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கொரியர் போட்டு விட்டவங்க அந்த பிராண்ட்லேருந்து அந்த பிராண்டுக்கார பொண்ணு என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டில் கேட்டதுக்கு உங்கள் கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து வாங்காத ஒரு பொருளை நம்ம கையெழுத்து போட்டு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அவங்க நம்புகிறாங்களா, நம்ம சொல்கிறது நம்பலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது தயவு செஞ்சு இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ளூ டாட் கொரியர் சர்வீஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு வெத்து பேப்பராக இருந்தால் கூட அதை கரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறது தான் உங்களோட வேலை. உங்களை நம்பி தான் நாங்கள் பண்ணுறோம். வேலைங்கிறத விட உங்களை நாங்கள் வந்து நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கைக்கு எடுக்கிற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இனிமேல் இந்த ப்ளூ டாட்டில் வந்துச்சுன்னா எனக்கு வந்து கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் தான் வந்துருச்சு. இன்றைக்கி அலைச்சல் ஜாஸ்தி. ஒருவேளை நம்ம ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்கிட்டோம். என்ன ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சூப்பர் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அந்த ப்ராடக்ட்டே வந்து நான் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கினது. கடைசியாக அது இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஒருவேளை மேபி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பார்சல் சர்வீஸ்லேருந்து கொரியர் ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வராமல் இருக்குது, கால் பண்ணி அவங்க வந்து கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, யார் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு எந்த கொரியர் ஆஃபீஸுங்கிறத மட்டும் கேட்டுட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களோட ப்ராடக்ட்டை போய் நீங்கள் வாங்கிடலாம். நம்ம வாங்காமல் இருந்தோம்னா அது அவங்களுக்கு தான், அவங்க வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து அந்த மாதிரி தான் நாட்டுக்கு தான் தெரியல. நம்ம என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஏன்னா எல்லாரையும் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியுமா. எனக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. நான் போய் கேட்குறேன், ஆளுக்கு அப்படியே அவங்களுக்குள்ளேயே அந்த ஆளை வச்சுக்கிட்டு அந்த ஆளை காமிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக மாற்றி மாற்றி போய் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த காந்திபுரத்துலேருந்து ப்ளூ டாட்லேருந்து நாங்கள் கிளம்புறோம். சிங்காநல்லூர் கிளம்புறப்போ ஒருத்தர் வந்து கால் பண்ணுறாரு, ஆல்வின் நகருக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் வருவேன், உங்கள் நேம் என்ன, உங்களுக்கு நான் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைனா நீங்களாம் என்னங்க தெரியும், எனக்கு ஒரு நம்பர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. சரி அப்போ அந்த ஃபோன் நம்பர் எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க. அந்த ஃபோன் நம்பர் ட்ராக்கிங் ஐடிலாம் கேட்டாங்க, ஃபோன்லேயே கேட்டாங்க. அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணவர் யார், அவரையாச்சும் காமி அப்படின்னா அவரும் இல்லை, அவரும் லீவ் அப்படிங்கிறாங்க. பொய் சொல்கிறாங்க, எல்லாருமே பொய் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாம் செம்ம தலைவலியாக இருக்குது எனக்கு. இது வந்து டென்ஷன் தான் ஆகுது. நான் என்ன ப்ராடக்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.